கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக கன்னிகைகளை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்று பார்த்தோம், நாங்கள் தேவ திட்டத்துக்கு பாத்திரமான கன்னிகை என்ற தலைப்பில் மரியாதை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் புத்தி உள்ள கன்னிகை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த காலத்திலே மத்திய 25 அதிகாரத்திலே சொன்ன சம்பவத்தை பார்க்குறோம். 1-2 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கன்னிகைகளாக இருக்கிறோம்? புத்தி உள்ள கன்னிகைகளாக இருக்கிறோமா அல்லது புத்தி இல்லாத கன்னிகைகளாக இருக்கிறோமா? 10 பேருமே கன்னிகைகள் தான். 10 பேருக்குமே அதே ஆடைகள், அதே விளக்கு, அதே காரியங்கள், அலங்கரிப்பு எல்லாமே அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் 5 பேர் புத்தி உள்ளவர்களாய் செயல்பட்டார்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இதை விரும்புகிறார். புத்தி உள்ள ஸ்திரியை ஆண்டவர் விரும்புகிறார். என்னன்னு சொன்னா, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினாலே அதை இடித்து போடுகிறாள். அப்ப இன்றைக்கு ஒரு புத்தி உள்ள ஸ்திரியினால தான் வீட்டை கட்ட முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். புத்தி இல்லாதவளால அந்த வீட்டை நிலைவர பண்ணவோ கட்டவோ முடியாது. காரணம் என்று சொன்னா, அவள் புத்தியற்றவளா இருக்கிறபடினாலே அவளை தான் விரும்பினபடி இஷ்டப்படி செய்து கடைசியில் அந்த வீட்டை உடைத்து நொறுக்கி போடுகிறவளா இருக்கிறாள். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. 10வது வசனம் பார்க்கிறோம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அல்லேலூயா. குணசாலியான புத்தி உள்ள ஸ்திரி நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வையில நீங்களும் நானும் புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கணும். சரிதானே? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நாம் காலத்தை பயன்படுத்தி கொள்ளுகிற, காலத்தை ஞானமாய் பயன்படுத்தி கொள்ளுகிற, ஞானமாய் நடந்து கொள்ளுகிற புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இஷ்டப்படி நடக்கிறவர்களாக அல்ல, நாம் புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். என்றா மிகவும் இக்கட்டான ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்துக்குள்ள நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, நாம் ஏமாற்றப்பட்டு போகாதபடி, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பரிசுத்த கூட. அவ நம் அன்பையும் பலத்தையும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் தெளிந்தவர்களாய் நடக்க வேண்டும் என்று வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படும் ஸ்திரியே போலப்படுவாள், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகளின் வாசல்களில் அவளை புகழ கடவுது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட புத்தியுடைய ஸ்திரிகளாக இருக்கும் பொழுது நம்ம புகழப்படுவோம். அங்க பாத்தீங்கன்னா, அந்த புத்தியுடைய ஸ்திரிகள் எண்ணெய் கூடுதலாய் கொண்டு போனதுனாலே மணவாளன் தாமதித்த பொழுது அவர்கள் வரைக்க ஆயத்தமா இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்களோ எண்ணெய்க்காக ஓடினார்கள். கடைசியில் மணவாளனுடைய அந்த கதவு திறக்கப்பட்டது, அவளை பிரவேசிக்க முடியாமல் போனது. இன்றைக்கு நீங்களும் நானும் புத்தி உள்ளவர்களாய், புத்தி கூர்மை உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஆண்டுடைய வருகைக்காய், அந்த மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்முடைய ஒரு தருளுவாராக. God bless you all.